الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كل معروف صدق أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் எம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா அவனுடைய சாந்தி, சமாதானம், மக்ஃபிரத், அவனுடைய மேலான பேரருளையும் தந்தருள்வானாக. எம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் எம் மீது விதித்திருக்கின்ற அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறும், அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்ற இறை சிந்தனையோடு வாழ்ந்து கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சொர்க்கத்தில் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. நீண்ட ஆயுளை தந்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் ஈமானையும் தந்தருள்வானாக. கடந்த காலங்களில் இதுவரை நேரம் வரைக்கும் நாங்கள் செய்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு கால வாழ்க்கை என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. வாழும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் அல்லாஹுடைய நிஅமத்துக்களை நாங்கள் அனுபவித்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு எப்படி நாங்கள் நன்றி செலுத்துவது? ஒன்று இருக்கிறது, நாவினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி செலுத்துவது. இன்னும் ஒன்று இருக்கிறது, எங்கள் உடலால் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் நன்றி செலுத்துவது. உதாரணமாக, பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற போது கண் தெரியாத ஒருவரை பார்க்கின்ற போது அல்ஹம்துலில்லாஹ், அந்த கண்மணிகளை எனக்கு தந்த இறைவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். வாகனத்திலே சென்று கொண்டிருக்கிறோம், எத்தனையோ பல மக்கள் கொளுத்தும் இந்த வெயிலிலே செருப்பில்லாமல் பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். என்னை அல்லாஹ் வாகனத்திலே செல்ல வைத்திருக்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ். இப்படியாக
எத்தனையோ பல சந்தர்ப்பங்களை நாங்கள் வாழ்க்கையில் பெற்று நாவின் மூலமாக அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். லஇன் ஷக்கரத்தும் லஅஸீதன்னகும், எந்த ஒரு நிஅமத்தை நினைத்து நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்வீர்களோ அந்த நிஅமத்தில் அல்லாஹ் இன்னும் பரக்கத் செய்வான் என்று அல்லாஹ் வாக்களிப்பு செய்கின்றான். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். எச்சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் தந்த நிஅமத்துக்களை அனுபவித்து அவனை மறந்த நன்றிகட்ட அடியார்களாக நாங்கள் எச்சந்தர்ப்பத்திலும் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இரண்டாவது ஷுக்கூர் ஒன்று இருக்கிறது. அதுதான் உடல் ரீதியாக நாங்கள் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டுதல். 5 நேர தொழுகைக்காக நாங்கள் மஸ்ஜிதுக்கு வீட்டிலிருந்து நடந்து வருகின்றோம். வீட்டிலேயே உதுவெடுத்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வருகின்றோம். அல்லாஹ்வுக்காக எங்களுடைய தலையை சிரத்தை தாழ்த்தி அவனுக்காக சுஜூது செய்கிறோம். இது அல்லாஹ்வுக்கு நாங்கள் உடல் ரீதியாக செய்யக்கூடிய ஷுக்கூர் நன்றியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிற சொத்து செல்வங்களை தேவையுள்ள மக்களுக்கு நாங்கள் சதகாவாக கொடுக்கின்றோம், அன்பளிப்பாக கொடுக்கின்றோம். இவைகள் பொருள் ரீதியாக நாங்கள் கொடுக்கின்ற அல்லாஹ்வுக்கு செய்கின்ற நன்றியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நல்ல புத்தியை எங்களுக்கு தந்திருக்கிறான். எங்களிடத்தில் இருக்கின்ற சகோதரர்களுக்கு, நண்பர்களுக்கு, எங்களோடு ஒன்றாக பழகுகின்ற மக்களுக்கு எப்படி வியாபாரம் செய்வது, எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவது, எப்படி பொருளாதாரத்தை சம்பாதித்தவற்றை சேமிப்பது எவ்வாறு, இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்ட பலாபலன்களை மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுப்பது இருக்கிறது சொல்லி காட்டுகின்ற ஆலோசனை எங்களுடைய புத்தியின் மூலமாக நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற சதகாவாக, ஷுக்கூராக, நன்றியாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். எது எப்படியாக இருந்தாலும் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றியுள்ள அடியார்களாக நாங்கள் வாழ வேண்டும். நன்றியினுடைய அடையாளங்களை உங்களுக்கு நான் 2 வகையாக சொல்லி இருக்கின்றேன். ஒன்று, நாவின் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்வது. இரண்டாவது நன்றி பாராட்டுதல் எங்கள் உடலால் அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்கின்ற ஷுக்கூராக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களோடு உட்கார்ந்து இருக்கிற போது தன் தோழர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்கள். என் அருமை தோழர்களே, உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன், விடை தெரிந்தவர்கள் சொல்லலாம் என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். உங்களுடைய தரஜாக்களை, அந்தஸ்துக்களை துன்யாவிலும் ஆகிராவிலும் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். இது எதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள், நபியே நாயகமே, இப்பேற்பட்ட பாரிய நன்மைகளை அல்லாஹ் எதிலே வைத்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது, நீங்களே எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று சஹாபாக்கள் நபிகளாரிடத்திலே சொன்னார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் கஷ்டமான நேரத்தில் உது செய்து கொள்கின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருடைய ஈருலக தரஜாக்களும் உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள். இரண்டாவது, யார் ஒருவர் தொழுகையை, கடமையான தொழுகையை, ஃபர்லான தொழுகை நிறைவேற்றுவதற்காக வீட்டிலிருந்து மஸ்ஜிதிற்கு வருகின்றாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும், நன்மைகள் எழுதப்படும். வீட்டிலேயே, தங்கும் இடத்திலேயே நீங்கள் உது செய்து கொண்டு மஸ்ஜிதுக்கு நீங்கள் செல்லுங்கள், உங்களுடைய தரஜாக்களை அல்லாஹ் ஈருலகிலும் உயர்த்துவான் என்று சொன்னார்கள். பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், சுலபமாக, எந்த விதமான செலவும் இல்லாமல், எந்த களைப்பும் இல்லாமல் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்ற மூன்றாவது அமல் எது தெரியுமா? தொழுகைக்காக முசல்லாவில் காத்து கொண்டிருப்பது, எதிர்பார்த்திருப்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உம்மத்தின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அற்பமான சின்ன சின்ன அமல்களை செய்வதனூடாக மலையளவு நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை எங்களுக்கு காட்டி தருகிறார்கள். கஷ்டமான நேரங்களில், கடுமையான குளிர் நிறைந்த காலத்தில் நீங்கள் வெறுப்படையாமல், கஷ்டப்படாமல், சிரமப்படாமல், வெறுக்காமல் பரிபூர்ணமாக நீங்கள் உது செய்து கொள்ளுகின்ற பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களோடு மலக்குகளை அல்லாஹ் உங்களுக்கு சாட்டுகிறான் என்று சொன்னார்கள்.
உதுவோடு இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுடைய மலக்குமார்களுடைய சகவாசத்தை பாதுகாப்பை அவர் பெற்றுக்கொள்கிறார். சில வேளைகளில் உதுவோடு இருக்கின்ற வேளையில் அவருக்கு மௌத் வறுமையாக இருந்தால் கடினமான கேள்விகள் கேட்கப்படாமல் 70,000 மக்களை அல்லாஹ் சுவர்க்கத்திற்குள்ளே எடுப்பான். அதில் ஒரு மனிதன் யார் தெரியுமா? உதுவோடு மரணிக்கக்கூடிய மனிதர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபிகளாருக்கு முன்னால் வருகின்ற போது அந்த பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து, பிலால், இஸ்லாத்திற்குள் வந்ததிலிருந்து உங்களிடத்தில் ஏதோ ஒரு விசேஷமான அமல் இருக்கிறது, அது என்ன அமல் என்று கேட்டார்கள். பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, நான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உதுவுடனேயே இருப்பேன். உது முறிந்துவிட்டால் உடனே நான் உது செய்து 2 ரக்அத் தொழுது கொள்வேன். இதுதான் என்னிடத்தில் இருக்கின்ற விசேஷமான அமல் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உதுவோடு இருப்பதனாலும் உது முறிந்தவுடன் எடுத்துக்கொண்டு 2 ரக்அத் தொழுது கொள்வதனாலும் நேற்றிரவு நான் உங்களை சுவர்க்கத்தில் கண்டேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது விடயம், எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் இலகுவாக மன்னிக்கின்ற இரண்டாவது நன்மைதான், எங்களுடைய வீட்டிலேயோ அல்லது நாங்கள் தங்கியிருக்கின்ற இடத்திலேயோ இருந்து அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு நாங்கள் வருகின்ற போது உதுவுடன் வருவதாகும். முடியுமானவர்கள் பள்ளிக்கு வருகின்ற போது நடந்து வருவதை விரும்ப வேண்டும். மதீனாவின் எல்லையிலே பல சஹாபாக்களுடைய வீடுகள் இருந்தன. அவர்களுக்கும் ஒட்டகங்களும் கழுதைகளும் கோவேறு கழுதைகளும் குதிரைகளும் இருந்த போதும் கூட இந்த ஹதீஸை விளங்கிய நாளில் இருந்து சஹாபாக்கள் ஒட்டகத்தையும் அவர்கள் பயணத்திற்கு எடுக்கவில்லை. மஸ்ஜிதிற்கு வருவதற்கு வீட்டிலே கட்டி வைக்கப்பட்ட குதிரைகளையும் எடுக்கவில்லை. நடந்தே வந்திருக்கிறார்கள் என்று பல ஹதீஸ்கள் சொல்லி காட்டுகின்றன. உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை வைத்தியர்களிடத்தில் சென்றால் காலையிலோ மாலையிலோ குறைந்தது 45 நிமிடங்கள் நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் என்று வைத்தியர் சொல்லுகின்றார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5 நேரம் பள்ளிக்கு நடந்து செல்லுகின்றவர்கள், தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் நடந்து வருகின்றவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, ஈருலக தரஜாக்களும் உயர்த்தப்படுகின்றன என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது ஒரு விடயம்தான் நேர காலத்தோடு பள்ளிக்கு வந்து உட்கார்ந்து கொள்வது. இது ஒரு வகை. இன்னும் ஒன்று இருக்கிறது, தொழுது சலாம் கொடுத்த கையோடு அவசர தேவைகள் இல்லை என்றால் எழுந்து ஓடிவிடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். உங்கள் முஸல்லாவிலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுடைய மலக்குமார்கள் அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவருக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று முஸல்லாவிலிருந்து எழுந்து செல்லுகின்ற வரைக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் அந்த மனிதருக்காக இப்படி துஆ செய்து கொண்டே இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் ஒருவர் அவசிய தேவை இல்லாமல் எழுந்து ஓடி விடுகிறாரோ மலக்குமார்களுடைய இந்த 2 துஆக்களையும் அவர் இழந்து விடுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, கொஞ்ச கால வாழ்க்கையில் அதிகமான நன்மைகளை செய்து கொள்வதற்கான வழிகாட்டல்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். மனிதர்களாகிய நாங்கள் மாத்திரம்தான் தொழுது அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து எங்களுடைய நன்றிகளை பாராட்டுகிறோமா என்றால் நிச்சயமாக கிடையாது. அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனில் இப்படி கூறுகின்றான், அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். மனிதர்களே, நீங்கள் உங்களை சூழ இருக்கின்ற அல்லாஹுடைய படைப்பினங்களை கொஞ்சம் நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? அல்லாஹுடைய படைப்பினங்களான 7 வானங்களை நீங்கள் அன்னார்ந்து பாருங்கள். வமம் ஃபில் அர்தி, நீங்கள் நடந்து செல்லுகின்ற பயணம் செய்கின்ற வாழுகின்ற இந்த பூமியை கொஞ்சம் பாருங்கள். ஏன் இந்த வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் யஸ்ஜுது லஹு அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதர்கள் மாத்திரம் அல்லாஹ்வை சுஜூது செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை. வானில் உள்ளவைகள், எங்களுடைய கண்களுக்கு புலப்படாதவைகள் எவைகளாக இருந்தாலும் அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் சதாவும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றன. வமன் ஃபில் அர்தி, பூமியில் இருக்கின்றவைகள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றன. வஷ்ஷம்சு வல் கமர், சூரியனும் சந்திரனும், வன் நுஜூம் நட்சத்திரங்கள், வல் ஜிபால் மலைகள்,
வஷ்ஷஜர் மரங்கள், வத்தவாப் மிருகங்கள் பிராணிகள், வகதீரும் மினன் நாஸ் மனிதர்களிலும் அதிகமானவர்கள் என அல்லாஹு தஆலா தனக்கு சுஜூது செய்கின்ற படைப்பினங்கள் இவைகள் தான் என்று எங்களுக்கு சொல்லி காட்டிவிட்டு இன்னும் ஒன்றையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். அதுதான் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதர்களில் அதிகமானவர்கள் எனக்கு சுஜூது செய்யாமல் நன்றி செலுத்தாமல் நன்றி கெட்டவர்களாகவே வாழ்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா மனிதனை பார்த்து இப்படியும் சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் தான் நாங்கள் செய்கின்ற சுஜூதாகும். சுஜூதினுடைய வகைகள் மொத்தம் 5 இருக்கிறது. ஒன்று, ஃபர்லான தொழுகைகளிலே நாங்கள் செய்கின்ற சுஜூது. இரண்டாவது சுஜூது சுன்னத்தான தொழுகைகளில் நாங்கள் செய்கின்ற சுஜூது. மூன்றாவது ஒரு சுஜூது இருக்கிறது, அல் குர்ஆனை ஓதிக்கொண்டு செல்லுகின்ற போது சஜதாவுடைய ஆயத்துக்கள் வறுமையாக இருந்தால் உடனே குர்ஆனை மூடிவிட்டு நாங்கள் சுஜூது செய்ய வேண்டும். இது மூன்றாவதினுடைய வகை. நான்காவது சுஜூத் ஒன்று இருக்கிறது, தொழுகையில் ஒன்றை நாங்கள் மறதியாக ஒன்றை விட்டுவிட்டால் அல்லது மறதியின் காரணமாக ஒன்றை நாங்கள் அதிகமாக செய்து விட்டால், தொழுகையில் மறதியாக ஒன்று கூடிவிட்டால் அல்லது ஒன்று குறைந்து விட்டால் அதற்காக செய்கின்ற சஜதா சஹ்வ், இது 4வது வகை. 5வது வகையான ஒரு சுஜூத் இருக்கிறது, பெரியதோர் ஆபத்திலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்ததற்காக அல்லது எங்களுடைய நிய்யத்தொன்று நிறைவேற்றியதன் பின்னால் உடனே அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்து நன்றி செலுத்தி உடனே சுஜூதிலே வீழ்வது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் ஒரு சுஜூது செய்வதன் மூலமாக ஷைத்தான் தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டு விரண்டோடுகிறான் அவனை விட்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சஹாபி ரபிஅத் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் வருகிறார், நபியே நாயகமே, சுவர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும், அதற்கு என்ன அமல் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக நீங்கள் சுஜூது செய்து வாருங்கள், நாளை சுவர்க்கத்தில் என்னோடு இருப்பீர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழருக்கு சொல்லியதாக அபூதாவுத் திர்மிதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சுஜூதுகளின் மூலமாக ஷைத்தான் எங்களை விட்டு விரண்டோடுகின்றான், அதே நேரத்தில் அல்லாஹ்வின் பக்கமாக நாங்கள் நெருங்குகின்றோம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை சுஜூது செய்கின்ற இடங்களாக மஸ்ஜிதுகள் காணப்படுகின்றன. மஸ்ஜித் என்றால் சுஜூது செய்யும் இடம். அது நாங்கள் தொழுகின்ற பள்ளியாக இருக்கலாம், எங்கள் வீட்டின் ஒரு அறையிலே நாங்கள் சுஜூது செய்கின்ற போது அதுவும் ஒரு சுஜூது செய்கின்ற ஒரு மஸ்ஜிது தான். தொழில் செய்கின்ற இடத்திலேயே தொழுவதற்காக ஒரு பிரேயர் ரூம் ஒன்றை நாங்கள் வைத்திருக்கின்றோம், அதிலே நாங்கள் சுஜூது செய்கின்றோம் என்றால் அதுவும் மஸ்ஜித், சுஜூது செய்யும் இடம்தான். இந்த பூமி எல்லாமே அல்லாஹ் தொழுகின்ற இடமாகவே அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். ஆக நாங்கள் தொழக்கூடிய மக்களாக சுஜூது செய்யக்கூடிய இடமாக ஓரிடத்தை நாங்கள் வைத்துக் கொள்ளுகின்ற போது நிச்சயமாக அது நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில சஹாபாக்கள் வந்து சூரத்து துஹானிலே ஒரு ஆயத்து இறங்கி இருக்கிறது. அது என்ன ஆயத்து தெரியுமா? ஃபமா பகத் அலைஹிமுஸ் ஸமா, வானங்கள் இவர்களுக்காக அளவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து துஹானிலே சொல்லுகின்றான். சஹாபாக்கள் வந்து நபிகளாரிடத்திலே கேட்கிறார்கள், நபியே நாயகமே, மனிதனுக்காக வானங்கள் அழுமா என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானங்கள் ஒரு மனிதனுக்காக அழும் என்று சொன்னார்கள். எப்போது தெரியுமா? வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதூன், உங்கள் ஒவ்வொருவருடைய ரிஸ்க்கும் பூமியில் அல்ல, அல்லாஹ் வானத்திலே வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு சாலிஹான மனிதன் வஃபாத் ஆகின்ற போது அவருடைய ரிஸ்குடைய கதவு மூடப்படுகிறது, அப்போது வானங்கள் அழுகின்றன என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, நாளை கியாமத்துடைய நாளையில் பூமி அல்லாஹோடு பேசும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். மல் அக்பாரஹா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், இந்த பூமி அப்படி என்ன அல்லாஹ்விடத்தில் பேச போகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களுக்கு தெரியாது நபியே நாயகமே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
என் அருமை தோழர்களே, ஓரிடத்திலே நீங்கள் சுஜூதி செய்திருப்பீர்கள், நீங்கள் வஃபாத் ஆகி விடுவீர்கள். நீங்கள் சுஜூதி செய்த இடம் உங்களை எதிர்பார்த்து அழும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் குர்ஆனை திறந்து ஓதிக்கொண்டிருந்திருப்பீர்கள். நீங்கள் மௌத்தாகியதற்கு பிறகு நீங்கள் ஓதிய குர்ஆன் உங்களுக்காக அழும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நீங்கள் பூமியில் எந்த இடத்தில் ஒரு நன்மையான காரியத்தை அமலை செய்தீர்களோ அந்த இடம் உங்களுக்காக சாட்சி சொல்லும், உங்களுக்காக அழும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுதான் யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. இந்த பூமி நாளை கியாமத்திலே அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சாட்சி சொல்லும் அல்லது எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த பூமியின் மீது சில பாவிகள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், சில அநியாயக்காரர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நிஅமத்துக்களை அனுபவித்துக் கொண்டு அவனை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு சுஜூதி செய்யாமலும் அவனுடைய குர்ஆனை திறந்து ஓதாமலும் சிந்திக்காமலும் அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வங்களை அவனுக்காக தேவையுள்ள மக்களுக்கு கொடுத்துதவாமலும் சில பாவிகள் இந்த பூமியில நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த கெட்ட மனிதர்களை பார்த்து இந்த பூமி என்ன சொல்லுகிறது தெரியுமா? மனிதா, என்னுடைய முதுகின் மீது நடந்து செல்லுகின்ற மக்களிலே நீதான் எனக்கு மிக மிக வெறுப்புக்குரியவனாக இருக்கிறாய். ஒரு நாள் இருக்கிறது, நீ என் வயிற்றுக்குள்ளே வர இருக்கிறாய். உன்னை எப்படி கவனிக்க வேண்டுமோ நான் அப்படி உன்னை கவனித்துக் கொள்வேன் என்று இந்த பூமி மக்களை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அஷரத்துல் முபஷ்ஷராக்களில் ஒருவர் தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மதீனாவில் இருக்கின்ற மக்பரா ஜன்னத்துல் பக்கீஇன் பக்கமாக செல்லுவார்கள். அடர்த்தியான தாடி நனைகின்ற வரைக்கும் தேம்பி தேம்பி அழுவார்கள். அதை பார்த்த ஏனைய தோழர்களும் அழுது விடுவார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், எதற்காக இந்த அளவுக்கு அழுகிறீர்கள்? சொல்லுவார்கள், நாளை ஒரு நாள் இந்த பூமியின் வயிற்றுக்குள் கபருக்குள்ளே நான் செல்ல இருக்கின்றேன். இந்த பூமியின் வயிறு என்னை எப்படி வரவேற்க போகிறதோ தெரியாது. உள்ளே சென்றால் அது என்னை எப்படி கவனிக்க போகிறதோ தெரியாது. அதை நினைத்து நான் அழுகிறேன், பயமாக இருக்கிறது என்று சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுததாக வரலாற்றிலே பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர், யா அல்லாஹ், கபருடைய நெருக்கத்திலிருந்து, வேதனையிலிருந்து, அஸாபிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நாள், துல்கஅதாவுடைய முதலாவது நாளையிலே நாங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். அர்ஷுடைய ரஹ்மான் எங்களை படைத்தான், எங்களுக்கு ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கிறான். எங்களை தொழுவதற்காக அவன் விருப்பமான அடியார்களாக இந்த இடத்தில் அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான். யார் ஒருவர் பள்ளிக்கு வந்து செல்லுகின்றாரோ, தொழுதுவிட்டு செல்லுகின்றாரோ, அல்லாஹ் அவரோடு இரக்கமாக இருக்கிறான் என்பது அடையாளம். கண்ணியத்திற்குரியவர்களே, யார் ஒருவர் பள்ளிக்கு பக்கத்தில் இருந்தும் மஸ்ஜிதுக்கு வர முடியாத நிலையிலே, அதாவது மஸ்ஜிதின் பக்கமாக திரும்பி பார்க்காமலும் தொழ வராமலும் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய வீட்டுக்கு வருவதற்கு நசீப் அளிக்கவில்லை என்பதுதான் அர்த்தமாகும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 4 கண்ணியமான மாதங்கள் வருகின்ற போது உங்களால் முடிந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் அல்லாஹுவை நெருங்குவதற்கான அமல்களை செய்து கொள்ளுங்கள். ஹுது மினல் அமலி மா துதீகூன், உங்களால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 12 இஸ்லாமிய மாதங்களுள் 4 மாதங்கள் கண்ணியங்கள், மாண்புகள் நிறைந்த மாதங்கள். அதில் 3 மாதங்களில் முதலாவது மாதம் துல்கஅதாவுடைய நாம் இருக்கின்ற இன்றைய நாள் முதலாவது நாள். அடுத்து வருவது துல்ஹிஜ்ஜாவுடைய 12வது, இஸ்லாத்தின் 12வது மாதம். அடுத்து 3வது மாதம் இஸ்லாத்தின் முதல் மாதம் முஹர்ரமுடைய மாதம். இந்த 3 மாதங்களும் தொடராக வருகின்றன. ஒரே ஒரு மாதம் ரஜபுடைய மாதம், அது இடையிலே வருகின்ற மாதமாக இருக்கிறது. யாக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காலங்களில் நாங்கள் செய்ய வேண்டிய விசேஷமான அமல்கள் என்ன? அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், உலகளாவிய ரீதியில இருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இஸ்லாத்தின் இறுதி கடமையான புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக
போய்கொண்டிருக்க அல்லாஹுடைய மாளிகை கஅபாவை நோக்கி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவோடு இஹ்ராம் அணிந்த நிலையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கண்ணியமான மாத காலங்களிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்திலே அதிகமாக நாங்கள் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதிலும் காலை மாலை ஜிக்ர்களிலே ஈடுபடுவதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவதிலும் நாங்கள் அதிகமாக இந்த காலங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் அல்லாஹுவை சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் என அல்லாஹுவை எல்லா நிலைகளிலும் வானங்களில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வ கலீலும் மின் இபாதிய ஷகூர், என் அடியார்களில் கொஞ்ச பேர் தான் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து என்னை தஸ்பீஹ் செய்துகிறார்கள் இந்த பூமியில் என்று அல்லாஹ் மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த நன்றி கெட்ட மனிதர்களாக நாங்கள் யாரும் ஆகிவிடக் கூடாது என்பதைத்தான் என்னுடைய ஹுத்பாவின் ஆரம்பத்திலும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன். அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகிறான், வ கலீலும் மின் இபாதிய ஷகூர், என் அடியார்களில் சொற்பமானவர்கள் கொஞ்ச பேர் தான் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று என்னை தஸ்பீஹ் செய்து என்னை ஜிக்ர் செய்து என்னை கொஞ்ச மக்கள் தான் எனக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அதிகமானவர்கள் என்னுடைய நிஅமத்துக்களுக்கு நன்றி கெட்டவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே மனிதர்களை பார்த்து சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தொழுகையில் ருக்கூஉக்கு சென்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுக்கு சென்றால் என்ன ஓதுவார்கள் தெரியுமா? ருக்கூஇலும் சுஜூதிலும் சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்று ஓதாமல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலிருந்தும் ருக்கூஇலிருந்தும் தலையை உயர்த்தவே மாட்டார்கள் என்று சஹீஹ் முஸ்லிமில் இந்த தஸ்பீஹ் இடம் பெற்றிருக்கிறார். எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சுபஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி மாத்திரம்தான். எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சுபஹான ரப்பியல் அலீம் வ பிஹம்திஹி மாத்திரம்தான். இதைத்தான் 60 வருடங்களாக ஓதிக்கொண்டிருக்கிறோம். இதைத்தான் 70 வருடங்களாக ஓதிக்கொண்டிருக்கிறோம். வியாபாரத்தை ஒன்றை இன்னும் ஒன்றாக எப்படி பெருக்கலாம் என்று யோசிக்க தெரிந்த எங்களுக்கு இந்த தஸ்பீஹை விட இன்னும் ஒரு தஸ்பீஹை ஓதி அந்த ரப்பை நான் எப்படி சந்தோஷப்படுத்தலாம் என்பதை எங்களில் யாரும் இதுவரைக்கும் சிந்தித்து கூட பார்த்தது கிடையாது. சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்ற இந்த அருமையான தஸ்பீஹை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ருக்கூஇலும் ஒவ்வொரு சுஜூதிலும் ஓதி இருக்கிறார்கள். ஆக எங்களுடைய ஃபர்லான தொழுகைகளாக இருக்கலாம், சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கலாம், நஃபிலான வணக்கங்களாக இருக்கலாம், ருக்கூ சுஜூதுகளில் இந்த தஸ்பீஹையும் அந்த தஸ்பீஹுகளோடு நாங்கள் இணைத்து ஓதுகின்ற போது தொழுகையிலே நாங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்த யா அல்லாஹ், என்னுடைய அடியார்களில் கொஞ்சமான மக்கள் தான் எனக்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்று நீ சொல்லுகிறாயே, அந்த கொஞ்ச மக்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் ரப்பே, என்னை கபூல் செய் என்ற உடன்படிக்கை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தொழுகையில் வைத்து சொல்லுகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, கடுமையான காலநிலை மாற்றத்திலே இப்போது உஷ்ணத்திலே வெப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நாட்களில் இடியுடன் கூடிய மழை பொழிகிறதா இல்லையா? அப்போது இடி இடிக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஸப்பி சுப்ஹானல்லதி யுஸப்பிஹு الرعد بحمده والملائكه من خيفته. இடி இடிக்கின்ற போது நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் ஏதோ ஒன்று இயற்கை பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கையிலே சொல்லுவார்கள், இடி மின்னல் காலங்களில் உங்களையும் உங்கள் சொத்துக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உயிராபத்து மிக்க இடி மின்னல் காலம் என்று உங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பார்கள். வானிலை அறிக்கையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இடி இடிப்பதெல்லாம் யுஸப்பிஹு الرعد, அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, இடி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி, மனிதர்கள் மிருகங்கள் மாத்திரம் அந்த இடியின் போது
நடுங்கவில்லை, மலக்குமார்களும் பயப்படுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். குர்ஆனிலும் அல்லாஹ் இதனை உறுதிப்படுத்துகின்றான். ஆக இடிமின்னலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு 4 கலிமாக்களை பொக்கிஷமாக கொடுத்து அனுப்பினார்கள். மிஅராஜ் சென்று வருகின்ற போது, நபியே, என்னுடைய காணிக்கையாக அன்பளிப்பாக உங்களோட உம்மத்துக்கு போய் இந்த 4 தஸ்பீஹுகளை கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அஹப்புல் கலாமி இலல்லாஹ், அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான தஸ்பீஹ். அது என்ன? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்ற இந்த 4 கலிமாக்களும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு தடவை இந்த தஸ்பீஹை நீங்கள் சொல்லுகின்ற போது உங்களுடைய சுவர்க்கத்தை அல்லாஹ் அழகுபடுத்தி கொண்டே இருப்பான். சொல்ல சொல்ல உங்களுடைய சுவர்க்கத்தை அல்லாஹ் மரங்களை கொண்டும் பூச்செண்டுகளை கொண்டும் பூமரங்களை கொண்டும் இயற்கை வளங்களினால் உங்கள் சுவர்க்கத்தை அல்லாஹ் அழகுபடுத்தி மெருகூட்டி அலங்கரித்துக் கொண்டே இருப்பான். உங்கள் சுவர்க்கத்தை அல்லாஹ் உங்கள் கையிலே தந்திருக்கிறான். அதை அழகுபடுத்துகின்ற கலையையும் முயற்சியும் அல்லாஹ் உங்கள் கையிலே தந்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, துல்கஅதா அல்லாஹ்விடத்தில் கண்ணியங்கள் நிறைந்த மாதம். அல்லாஹ்வுக்கு அதிகமாக தஸ்பீஹ் செய்வோம். எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், கடல் நுரையை எம்மால் அளவிட முடியுமா? எங்களால் அளந்துதான் பார்க்க முடியுமா? கடல் நுரையை எங்களால் எண்ணித்தான் பார்க்க முடியுமா? அது அளவை கடந்த ஒன்று, எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது கடல் அலைகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று யார் ஒருவர் காலை வேளையில் 100 தடவைகளும் மாலை வேளையில் 100 தடவைகள் சொல்லுகிறாரோ, கடல் நுரையை விட அதிகமான பாவங்கள் செய்திருந்தாலும் அவருடைய கல்பை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விடுகிறான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சமூக வலைத்தளங்களில் எங்களுடைய நேர காலத்தை பாழாக்கி கொண்டிருக்கின்றோம். கெட்ட நண்பர்களோடு கெட்ட பேச்சுக்களை பேசி பேசி பாழாக்கி அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்? அல்லாஹ் தந்த நிஅமத்துக்களை இப்படியெல்லாம் பாவிக்க முடியாது. லைன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், யாருடைய நாவிலிருந்து அதிகமாக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. உச்சரிக்க இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அவர் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிற போது கலிமாவை மலக்குமார்கள் வந்து நினைவூட்டுவார்கள். அவர் கலிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். யாருடைய நாவிலே அதிகமாக அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ கலிமாவை இலகுவான முறையிலே மொழிந்து அந்த ஷஹாதத்தை சொல்லிய நிலையில் அவர் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுவார். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இறுதியாக ஒன்றை சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். ஒரு நாள் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்காக தன்னுடைய வீட்டிலேயே உதுவெடுத்துக் கொண்டு மஸ்ஜிதுக்கு செல்லுகிறார்கள். அங்கே சென்று ஜமாஅத்தாக தோழர்களுக்கு தொழுவித்ததற்கு பிறகு மீண்டும் பல மணி நேரங்கள் கழித்து அல்லது நேரம் கடந்து வீட்டுக்கு வருகிறார்கள். அவர்களுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டிலே தான் ரசூலுல்லாஹ் அன்று இரவு தங்கி இருந்தார்கள். நபி அவர்கள் மஸ்ஜிதுக்கு செல்லுகின்ற போது அந்த சஹாபி பெண்மணி ரசூலுல்லாஹுடைய மனைவி உதுவெடுத்து அவங்களுடைய வீட்டிலே முஸல்லாவை தொழுது கொண்டு அந்த இடத்தில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு சென்று தொழுகை நடாத்தி விட்டு நேரம் தாமதித்து வீட்டுக்கு வருகிறார்கள். சுபஹுக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த அவருடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சூரியன் உதயமாகியதற்கு பிறகும் அந்த இடத்திலே இருந்து எழாமல் அந்த இடத்தில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜுவைரியா, நீங்கள் என்ன எழும்பவில்லையா என்று கேட்டார்கள். இல்ல, என்ன செய்றீங்க? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 செய்தியை சொன்னார்கள். யார் ஒருவர் சுபஹ் தொழுததற்கு பிறகு அதே இடத்திலே உட்கார்ந்திருந்து தஸ்பீஹ் செய்து, ஜிக்ர் செய்து, குர்ஆன் ஓதி
சூரியன் உதயமாகியதற்கு பிறகு எழுந்து அதே இடத்திலே 2 ரக்காத் தொழுகிறாரோ அவருக்கு ஒரு சவாப், ஹஜ்ஜுடைய சவாபு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆயுளில் ஒரு தடவை தான் ஹஜ் ஃபர்து. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஹஜ்ஜினுடைய சவாபை இந்த உம்மத்தினருக்கு பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இது முதலாவது சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், ஜுவைரியா, நீங்க இவ்வளவு நேரமும் சொன்ன கலிமாக்களோடு தஸ்பீஹோடு நான் 4 கலிமாக்களை உடைய ஒரு தஸ்பீகை சொன்னேன். உங்களுடைய தஸ்பீகையும் நான் சொன்ன 4 வார்த்தைகளை கொண்ட தஸ்பீகையும் நிறுத்து பார்த்தால் என்னுடைய 4 தஸ்பீகுகளும் பாரம் உள்ளதாக இருக்கும் என்று சொன்னபோது ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, நபியே நாயகமே, நீங்க சொன்ன அந்த 4 வார்த்தைகள் தஸ்பீகை எனக்கு சொல்லி தாருங்கள். சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்காக காலையிலும் மாலையிலும் இந்த தஸ்பீகளை சொல்லுகின்ற போது அல்லாஹ் சொன்னானே, என் அடியார்களில் கொஞ்சம் பேர் தான் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த சொற்பமான மனிதர்களில் நாங்கள் ஆகலாம். அதிகமாக ஜிக்ர் செய்தவர்கள் இந்த உலகத்திலே சீதேவிகளாக வாழ்வார்கள். கபருடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாக இருக்கும். சிராத் மின்னல் வேகத்தில் இருக்கும். நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்கின்ற பாக்கியத்தையும் பேற்றையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வான். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வானாக, எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்தல்வானாக. புனிதமான மதீனா ஷரீஃபில் எங்களுடைய மௌத்தையா அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக. கலிமா ஷஹாதாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நோய்களிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்களை விட்டு மரணித்தவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சொலி ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹீன்களாக முத்தகீன்களாக வாழ்வதற்கு வளர்வதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. இந்த பூமியில் உள்ள நேரம் வரைக்கும் உனக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களை கபூல் செய்வாயாக. அருள் நிறைந்த உன்னுடைய மேலான ரஹ்மத்துடைய மழையை பொழிவிக்க செய்து இந்த பூமியால் குளிர்ச்சி அடைய செய்வாயாக. காப்போத்த சாதாரண தர பரீட்சை எழுதி கொண்டிருக்கக்கூடிய எம்முடைய இஸ்லாமிய மாணவ செல்வங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ், உயர்ந்த பெறுபவர்களை பெற்றுக் கொள்வதற்கு யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.